குட் பேட் அக்லி. இளையராஜா அவர்கள் வக்கீல் நோட்டீஸ் வந்து விட்டுருக்காரு. இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கு 5 கோடி ரூபாய் எனக்கு நீங்க நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லி. இந்த சாங் தாங்க இந்த படமே, என் சாங் எல்லாம் இந்த படமே ஓடி இருக்காதனால எனக்கு நீங்க காம்பன்சேஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. இது இளையராஜா அவர்கள் செய்வது வந்து முதல் முறை கிடையாது கண்டிப்பா இது. ஓகே, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இதுல நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும் அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்கறது அதுவாக தான் இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா சில இடத்துல வந்து மன்னிப்பு கேட்டால் விட்டதையும் நம்மக்கிட்ட எவிடென்ஷியலாக இருக்கு இல்லையா அந்த இடத்துல. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா வித்தின் 7 days ஒரு மியூசிக் கம்போசர் இருக்காங்க அப்படின்னா அது அவங்கள வந்து யார் உள்ளே கொண்டுட்டு வரும்? அந்த மியூசிக் கம்பெனி தான் உள்ளே கொண்டு வருவாங்க இல்லையா. அப்போ இந்த இடத்துல மியூசிக் கம்பெனிக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கா என்ஓசி கொடுக்கறதுக்கு, இல்லை அந்த பாட்டை பாடினவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கா? சாங் இல்லைனா மூவியே கிடையாதுங்க. எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஒரு பிஜிஎம் மாதிரி தான் இதில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா காம்பன்சேஷன் கேட்டிருக்காரு அந்த இடத்துல. கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை எதிர்த்து ஒரு ஸ்டே மாதிரி வச்சு. நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். எப்படி நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குட் பேட் அக்லி இந்த திரைப்படம் வந்து வெளியாகி இப்போ பரபரப்பாக திரையரங்கில் ஓடிட்டு இருக்கு. அதே சமயம் ஒரு நல்ல கலெக்ஷனுங்க அப்படிங்கிற இதுலேயே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதே வேளையில் இந்த திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் மியூசிக் பண்ண 3 பாடல்கள் இடம்பெற்றிருந்தது. ரசிகர்கள் வந்து கொண்டாடினாங்க. ஆனால் இளையராஜா அவர்கள் வக்கீல் நோட்டீஸ் வந்து விட்டுருக்காரு. இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கு 5 கோடி ரூபாய் எனக்கு நீங்க நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இதனுடைய பின்னணி என்ன? 3 விஷயம் ஸ்டேட் பண்ணியிருக்காங்க அதில். அதாவது மெத்ரி மூவி மேக்கர்ஸ் அதுக்கு தான் இவங்க அனுப்பப்பட்டிருக்கு. அது ஒரு 3 சாங். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த சாங் தாங்க இந்த படமே, என் சாங் எல்லாம் இந்த படமே ஓடி இருக்காதனால எனக்கு நீங்கள் காம்பன்சேஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. இது இளையராஜா அவர்கள் செய்வது வந்து முதல் முறை கிடையாது கண்டிப்பாக இது. ஓகே, இதில் ஒரு பெரிய டிபேட்டான ஒரு விஷயமே இருக்குது. இப்போ யாரோ ஒருத்தவங்க மியூசிக் போடுறாங்க அப்படின்னா நம்ம யாரும் இதை மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். தனுஷ் வர்சஸ் நயன்தாரா விஷயத்தை மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அதில் வந்து அப்போ நடித்தவங்களுக்கு அந்த உரிமையா இல்லை இல்லை ப்ரொடியூசர் எல்லாத்தையும் ஆளை கூட்டிகிட்டு வந்து செட் பண்ண அவங்களுக்கு அந்த உரிமையா அப்படிங்கிறது ஸ்டில் இட் இஸ் அ டிபேட்டபிள் கான்செப்ட். அதுக்கு முன்னாடி நிறைய அதுக்கு தனுஷ்க்கு தான் ஃபேவரிசமாக வரும். ஏன்னா அது வந்து ஒரு 2 செகண்டாக இருந்தாலும் அதில் இருக்க ஒட்டுமொத்த செலவும் தனுஷால as a ப்ரொடக்ஷன் பர்சனாக பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறதுனால அது ஒரு பக்கம் கேசஸ் போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுது. நயன்தாரா தரப்பில் வந்துட்டு அங்கே நெட்ஃப்ளிக்ஸ் தரப்பில் போடப்பட்டும் அங்கேயும் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கு அந்த பெட்டிஷனும். அது வந்துட்டு ஒரு இதெல்லாமே ரிலேட்டடாக வந்துட்டு இருக்க ஒரு விஷயம். இது வந்து டோட்டலி இட் இஸ் ரிலேட்டட் டு காப்பிரைட் ஒரு விஷயமா இருக்குது இந்த இடத்துல. ஓகே, என்னென்னா நான் பாட்டு போட்டேங்க, என்ன கேட்டு தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ணணும் அப்படிங்கிறது சரியா இல்லை அப்படின்னா அந்த மியூசிக் கம்பெனி கிட்ட என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்குறது சரியா இப்படிங்கிறது தான் ஒரு டிபேட்டபிள் கான்செப்டாகவே இந்த இடத்துல போயிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த மார்க் ஆண்டனி படத்தில் அந்த சாங் வந்துச்சு இல்லையா, அந்த தேவா இது போட்ட சாங் இசையமைச்ச அந்த சாங்கு அதுலேயுமே இந்த மாதிரி கேட்காம போட்டாங்க இளையராஜா பாடினவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சது. இப்போ ரீசெண்டாக குட் பேட் அக்லியில் சொன்ன மாதிரி 3 சாங் அந்த இடத்துல சொல்லப்படுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒத்தரூபா தார நாட்டுப்புறம் படத்துலேருந்து, 2வது வந்து இளமை இதோ சகலகலா வல்லவன், 3வது விக்ரம் படத்துலேருந்து ஏன் ஜோடி மஞ்சக்குருவி. ஓகே, இந்த சாங் எல்லாம் என்ன கேட்காம போட்டிருக்காங்க, வித்தவுட் மை பர்மிஷன் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீகல் நோட்டீஸில் 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி ஒன்று வந்து சொல்கிற மாதிரி 5 கோடி ரூபா காம்பன்சேஷன். ஓகேங்களா. 2வது விஷயம் என்ன அப்படின்னா இதில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும் அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்கறது அதுவாக தான் இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா சில இடத்துல வந்து மன்னிப்பு கேட்டால் விட்டதையும் நம்மக்கிட்ட எவிடென்ஷியலாக இருக்குது இல்லையா அந்த இடத்துல. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா வித்தின் 7 days இந்த பர்டிகுலர் பார்ட் எல்லாத்தையும் அந்த மூவிலேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நோட்டீஸோட க்ரக்ஸாக இருக்குது இந்த இடத்துல. ஓகே, இது அவர் செய்ய தவறும் பட்சத்தில் அடுத்தது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இல்லைங்க இந்த மாதிரி இப்போ எங்ககிட்ட என்ஓசி வாங்காமல் இது பண்ணிட்டாங்க காப்பிரைட் வாலியேஷன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அடுத்தது கோர்ட்டுக்கு போகிறாங்களா இல்லை அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் அடுத்தடுத்த கட்ட விஷயம் தான். ஏற்கனவே மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்மணி அன்போடு காதல் அந்த பாட்டுக்காக வந்து வக்கீல் நோட்டீஸ்லாம் விட்டுருந்தாரு. ஆனால் அதன் பிறகு படக்குழுவினர் வந்து இளையராஜாவோட காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் பேச்சு அடிபட்டுச்சு. அதில் என்ன நடந்துச்சு? அந்த காம்ப்ரமைஸ்ன்றதை தாண்டி அதில் வந்து அவர் 60 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கினாருன்னு சொல்லப்படுது. அதாவது இந்த நிஜமாவே ஒரிஜினல் சாங் அவர் கம்போஸ் பண்ணுறதை விட 10 மடங்கு அதிகமாக இதில் வந்து அவர் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதும் இதில் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இது எப்படி இருக்குன்னா இப்போ எப்படி ஆயிடுச்சு அவருக்கு எல்லாரும் ஒரு விஷயம் மக்கள் ஆக்கி எல்லாருமே பேச ஆரம்பித்த ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, ஒன்று அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் அவர்கிட்ட சரண்டர் ஆகிடணுங்க, அவர் காலு கீழே இருந்துடணும், இல்லைனா அவர் கேட்ட பணத்தையோ ஏதோ நம்ம கொடுத்து ஆஃப் பண்ணிட்டோம்னா இல் நாட் ப்ரொசீட் தட் லீகலி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து மக்களே இப்போ பேச ஆரம்பிச்சக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா இப்போ இங்கே எல்லாருமே கேட்குற விஷயம் அது ஒன்று தான். இப்போது ஒரு மியூசிக் கம்போசர் இருக்காங்க அப்படின்னா அது அவங்கள வந்து யார் உள்ளே கொண்டுட்டு வருவோம்? அந்த மியூசிக் கம்பெனி தான் உள்ளே கொண்டு வருவாங்க இல்லையா. அப்போ இந்த இடத்துல மியூசிக் கம்பெனிக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கா என்ஓசி கொடுக்கறதுக்கு, இல்லை அந்த பாட்டை பாடினவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி இந்த இது இருக்குங்களா. லைக் ஜீவா தரப்பில் வந்து அகத்தியா படத்தில் வந்து ஒரு சாங் வந்து என் இனிய பொன்னிலாவே மூடு பண்ணிலேருந்து
அந்த படத்தில் அவங்க வந்து அந்த பாட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூஸ் பண்ணதன் விளைவாக அது யுவன் சங்கர் ராஜா இதுதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதன் விளைவாக என்ன பண்ணாங்கன்னா சரிகமபா அந்த நிறுவனம் வந்து டெல்லி ஹைகோர்ட்டை வந்து இந்த இடத்துல நாடி இருப்பாங்க. இந்த மாதிரி இளையராஜா தரப்புலேருந்து காம்பன்சேஷன் கேட்கப்படுது அப்படின்னு நாடினப்போ, அதாவது இவர் தரப்புலேருந்து யுவன் சங்கர் ராஜா தரப்புலேருந்து அதுக்கு ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. டெல்லி ஹைகோர்ட் என்ன ஜட்மெண்ட் அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இது எல்லாமே சரிகமபா அதாவது மியூசிக் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு சொந்தமான ஒரு விஷயம். அவங்க கிட்ட இருந்து என்ஓசி வாங்கினா மட்டும் இந்த இடத்துல போதும், பாட்டு பாடினவங்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது, காப்பிரைட் வாலியேஷன் கிடையாதுன்றதை அவங்க ஒரு ஜட்மெண்ட் அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நான் சொல்ற மாதிரி ஒரு டிபேட்டபிளான விஷயம் போகுது. அப்போ இப்படி இருக்கும் பட்சத்தில் இளையராஜா எவ்வாறு வந்து இதில் வந்து உரிமை கொண்டாட முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஏன்னா இது எல்லாமே எதை சார்ந்து இருக்கு இந்த ரெண்டு விஷயம் அப்படின்னா, ஒரு என்ஓசி வேணும், இல்லை ஒரு உரிமம் யாருக்கு சொந்தமானது, இசையமைப்பாளருக்கு சொந்தமானதா இல்லை இசை நிறுவனத்துக்கு சொந்தமானதா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. இன்னும் தொடர்ந்து போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லப்பர் பந்தில் வந்து நீ பொட்டு வச்ச அப்படிங்கிற ஒரு சாங் இருக்கு இல்லையா, விஜய் இந்த மாதிரி தொடர்ச்சியா அவர் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கக்கூடியது தான் நம்மளால வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த இடத்துல. 7 நாள் கெடு விதிச்சிருக்காரு குட் பேட் அக்லில இருந்து அந்த 3 பாடல்களையும் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த படத்துல இடம்பெற்ற அந்த காட்சிகள் எல்லாமே இந்த பாட்டோட தொடர்புடையே தான் ஒன்னொன்னா போயிட்டு இருக்கு. அடுத்த அதுதான் எல்லாரும் சொன்னாங்க. நான் இன்னும் மூவி பார்க்கல. அப்படி பார்க்கும்போது அது டோட்டலா படத்தையே டேமேஜ் பண்ற மாதிரி ஆயிடும். சாங் இல்லைன்னா மூவியே கிடையாதுங்க. எல்லா இடத்துலயும் வந்துட்டு ஒரு பிஜிஎம் மாதிரி தான் இதுல போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா காம்பன்சேஷன் கேட்டிருக்காரு அந்த இடத்துல. கண்டிப்பா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை எதிர்த்து ஒரு ஸ்டே மாதிரி வச்சு ஒரு வேலை இது வந்துட்டு அடுத்தது கேஸா கோர்ட்டுக்கு போற பட்சத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இவங்க கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா ஒரு மியூசிக் கம்பெனி வந்துட்டு அதை வாங்கிட்ட பின்பு ஓகே பாடியவருக்கு எந்த உரிமை இல்லைன்ற மாதிரி இன்னொன்று நம்ம லால சொல்ற மாதிரி 2 விஷயம் யூஸ் பண்ணி ஒரு கேஸ் தொடர்றதோ இல்லை ஒரு கேஸ் ஜட்மெண்ட் வர்றதோ நம்மளால பார்க்க முடியும். ஒன்று வந்து ஆக்ட், அந்த ஆக்ட் என்ன சொல்லுது, அந்த ப்ரொவிஷன் என்ன சொல்லுது. ஏன்னா இந்த தனுஷ் வர்சஸ் நயன்தாரா விஷயத்திலேயே எங்க ஆக்ட்லேயே வந்து இப்போ நமக்கு வந்து காம்பன்சேஷன் அவ்வளோ கிடையாது காப்பிரைட் வாலியேஷன்லேயே சொல்லும் போது. ஓகே, இவங்க எப்படிங்க வந்துட்டு காம்பன்சேஷன் வந்து கேட்குறாங்க அப்படின்னும் போது அங்கே என்னென்ன சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்குன்றது இருக்கு இல்லையா, அதை பொறுத்துக்கான ஒரு விஷயமா இருக்கும் இந்த இடத்துல. ஒன்று அப்படி போகலாம், இல்லைன்னா பிரசிடென்ட் ஜட்மெண்ட்னு சொல்லுவோம். இதே மாதிரி நேச்சர் ஆஃப் கேஸில் இதுக்கு முன்னாடி என்ன விதமான ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம டெல்லி ஹைகோர்ட் பார்த்தோம் இல்லையா, ஒருவேளை இதை மேற்கோளிட்டு காட்டி கூட இங்கே மித்ரா மூவி மேக்கர்ஸ் வந்து அந்த இடத்துல போகலாம். இவங்க வழக்கு தொடரும் பட்சத்தில் 7 நாளைக்குள்ளே என்ன வருதுன்றதை பார்த்துட்டு அப்போ அவங்க கொடுத்த கெடு 7 நாள் தானே, அப்போ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம், அடுத்தது நான் லீகலாக தான் ப்ரொசீட் பண்ணுவேன்றது தான் அதில் அர்த்தமாக இருக்குது இல்லையா. ப்ரொசீட் பண்ணால் கண்டிப்பாக இவங்க ஸ்டேன்னு ஏதாவது ஒரு ஆப்ஷன் வாங்கி அதுக்கப்புறம் கேஸை கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை ப்ரொசீட் ஆகாது இது இப்படியே முடிய போகுது அப்படின்னா அது இளையராஜா தரப்பில் தான் அவங்க முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பட் ஆனால் அது சுமூகமான பேச்சுவார்த்தையாக இருந்திருந்தால் அவங்களுக்குள்ள ஒன்லி பர்சன் டு பர்சன் டாக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக என்ன வேணால் சொல்யூஷன் எட்டியிருக்கலாம். ஆனால் இங்கே தான் 3 ஆப்ஷன் வந்துருச்சு லீகலாக நோட்டீஸில். ஸோ இந்த 3த்துல என்ன நடக்க போகுதுன்றது தான் இனிமேல் அவங்க டிசைட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். வேர்ல்டு வைடு இந்த திரைப்படம் வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 170-180 கோடியை தாண்டி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இளையராஜா அவர்கள் கூட ஒரு காம்ப்ரமைஸை கடைபிடிப்பாங்களா, இல்லை அவர் கேட்ட அந்த 5 கோடியை வந்து கொடுத்துருவாங்க? இப்போது இது எப்படி ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் லீகல் நோட்டீஸ்ன்னு ஒன்று வந்துருச்சு இல்லையா, நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுவோம். ஒரு விஷயத்தை இவங்க அக்செப்ட் பண்ணிட்டு 5 கோடி ரூபா கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், விச் மீன்ஸ் இது யாருக்கு சொந்தமானதுன்ற ஒரு டிபேட் வந்துட்டு அப்போ இவங்களுக்கு தான்ற மாதிரி ஒரு ஃபிக்சேஷன் ஆகிடும் இல்லையா அந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும்போது இவங்க அதை கொடுப்பாங்களா அப்படிங்கிறது பெரிய சந்தேகமான விஷயமா தான் இந்த இடத்துல இருக்குது. மேபி they'll go for this லீகல் ஃபைட்டாக தான் இருக்கும் இந்த இடத்துல. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி மேம். நன்றி.